Hi, good evening friends. Welcome to our channel. இப்போ நம்ம எக்ஸல்ல ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். ஒரு சின்ன டூல் தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மட் பெயிண்டர் ஒன்னு, அப்புறம் டேட்டா பாஸ். இந்த ரெண்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இந்த ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கறதுடைய யூஸ் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா, if you have a cell with a specific font size, அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேட்டால ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், பேக்ரவுண்ட், பார்டர்ஸ் இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறப்ப இதுக்கு பேர் தான் ஃபார்மட்டிங் அப்படிங்கிறது. ஸ்பெசிஃபிக் மீன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கலாம். ஃபாண்ட் கலரு, ஃபாண்டோட சைஸ், பேக்ரவுண்ட் கலரு. ஸோ இதெல்லாம் நான் வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் வரப்போற அடுத்தடுத்த ஆல்ரெடி நான் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ திரும்ப நீங்க ஒரு புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் அதே சேம் மெத்தட்ல எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா அதுல உள்ள டேட்டாஸும் நமக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் ஆகி வந்துடும். அப்படி இல்லாம எனக்கு அதனுடைய ஃபார்மட்டிங் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்மட் பெயிண்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க நான் ஒரு டேபிள் காலம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் சைசஸ் இருக்கு, ஃபாண்ட் கலர்ஸ் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார்மட்டிங்கை மட்டும் என்ன பண்ண போறேன்னா எனக்கு அப்படின்னா இங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு வர போறேன். இந்த இடத்துல நான் வந்து வேற நேம் நான் மாத்திக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு புரியும். ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஹோம் பட்டன்ல உள்ள ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம்ல அது கீழேயே பாத்தீங்கன்னா இந்த கிளிப் போர்டுங்கிற ஆப்ஷன்ல இந்த இருக்கு பாருங்க, ஃபார்மட் பெயிண்டர். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு காப்பி ஆயிடும். காப்பி ஆனது என்ன பண்றீங்கன்னா இது இப்போ எனக்கு எந்த இடத்துல வேணுமோ எனக்கு இப்போ இங்கதான் வேணுங்கிறது கிடையாது, எங்க வேணாலும் நீங்க வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா அது அப்படியே இங்கே செலக்ட் ஆயிடும். வந்துருச்சா? அடுத்து பாருங்க, அட்ரஸ்ங்கிறத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஹோம் பட்டன் போறேன். இதுல ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் வந்து என்ன ஆயிட்டுனா காப்பி ஆயிட்டு. என்ன காப்பி ஆயிருக்குன்னா ஜஸ்ட் ஒன்லி ஃபார்மட்டிங் மட்டும், அதனுடைய டிசைன் மட்டும் நமக்கு காப்பி ஆயிருக்கு. தென் இங்க என்ன பண்றோம், இங்க வச்சு இப்படி கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இழுக்கிறப்ப அதனுடைய ஃபார்மட்டிங் அப்படியே நமக்கு இங்க வந்துடும். இப்போ என்ன பண்றேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஃபார்மட் பெயிண்டர் போறேன். போயிட்டு இது அப்படியே இங்க வச்சு நான் டிராக் பண்ணி இழுக்கிறப்ப எனக்கு அதில் உள்ள டிசைன் எனக்கு அப்படியே எனக்கு வந்துடும். ஓகே, வந்துருச்சா? நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஹோம் பட்டன்ல ஃபார்மட்டிங் பெயிண்டர் அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து மூவ் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஃபார்மட் பெயிண்டருங்கிறது இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து டேட்டா பாஸ் பார்க்க போறோம். டேட்டா பாஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த அது எதுக்கு யூஸ் பண்றோம், டேட்டா பாஸ் அப்படிங்கிறது ஹைலைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்ம வந்து இப்படி பெர்சன்டேஜ் மார்க் பாத்தீங்கன்னா நான் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல எனக்கு இல்லாம பெர்சன்டேஜும் இருக்கணும். பட் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஐடென்டிஃபைங் எனக்கு தெரியணும், எனக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, அதாவது யாரு ஹைல இருக்காங்க அப்படிங்கறத எனக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபைக்கு ஹைலைட் பண்ணி எனக்கு காமிக்கணும். அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ண போறோம்னா டேட்டா பாஸ் யூஸ் பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த காலத்தை ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா பாஸ்க்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் கியூ அப்படியும் போலாம். அப்படி இல்லாட்டி இங்க ஹோம் பட்டன்ல கண்டிஷனல் ஃபார்மட்டிங்ல டேட்டா பாஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். எதுல போறோம், ஹோம்ல கண்டிஷனல் ஃபார்மட்டிங்ல டேட்டா பாஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நீங்க டேட்டா பாஸ் நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டேட்டா பாஸ் இருக்கு, கண்ட்ரோல் கியூ போறேன். போயிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா டேட்டா பாஸ்ன்னு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூக்கு உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருது பாருங்க. தெரியுதா? இங்க நீங்க மாத்தும் போது கூட சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட இது வந்து குறைஞ்சு உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கிறோம். ஹோம்ல போய் கண்டிஷனல் ஃபார்மட்டிங்லயும் போலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் கியூ கொடுத்தீங்கனாலும் வந்துடும். அதுக்கு நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா மேனேஜ் ரூல்ஸ்ல போய் நீங்க எடிட் ரூல்ல போய் இந்த இடத்துல நீங்க கலர் வேற கலர் எனக்கு டிஃப்ரெண்டான கலர் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஓகேவா? இன்னும் டார்க், அதாவது என்னன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக உள்ளது.
ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான் இது. நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.